ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன். ஆராதனை தொடங்குவதற்கு முன்பாக முக்கிய அறிவிப்புகள். ஆராதனை முழுவதும் நீங்கள் முகக்கவசம் அணிய வேண்டும். 1 மீட்டர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். பாடல்கள் ஆடியோவில் போடும் பொழுது நீங்கள் பாடாமல் அதை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். காணிக்கை தசம பாகத்தை நீங்கள் செலுத்தும் பொழுது ஆஷர் உங்களை வழிநடத்துவார்கள். 1 மீட்டர் இடைவெளியை நீங்கள் கடைபிடித்து வரிசையில் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மற்றும் ஆராதனை முடிந்தவுடன் ஃபெலோஷிப் ஹால் மற்றும் இந்த பிரமிசஸில் நீங்கள் கூடாமல் இருக்க வேண்டும். ஆராதனை அழைப்புக்கு அனைவரும் எழுந்து நிற்போமாக. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையும் உள்ளது. நாம் ஜெபிப்போம். அன்றே கர்த்தாவே சுவாமி, இது நீர் உண்டு பண்ணிய நாள் கர்த்தாவே. இந்த நாளிலே நாங்கள் கூடுவதற்கு நீர் காட்டிய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, தேவாதி தேவனே, நீர் இங்கே பிரசன்னமாக இருக்கிறீர். நாங்கள் ஆண்டவரே எங்களோட உயிருள்ள ஜீவனுள்ள கர்த்தரை ஆராதிக்கும்படி இங்கே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. உமக்கு ஆண்டவரே நாங்கள் அந்த கனத்தையும் மகிமையும் நாங்கள் எங்கள் உள்ளத்திலிருந்து செலுத்த எங்களை ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இன்றைய ஆராதனையை நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரே இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி ஆண்டவரே சமாதானத்தாலும் சந்தோஷத்தினாலும் நீர் ஆண்டவரை நிரப்பும்படி நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரை துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். அமருங்கள். இப்பொழுது ஒரு பாடல், துவக்க பாடலை நாம் கேட்கலாம். இந்த வேளையில நம் ஜெப சிந்தியோடு இந்த பாடலை கேட்கலாம். Yeah.
சபையார் நின்றபடி நம் மாறி மாறி வாசித்தலை வாசிக்கலாம். இன்றைய தலைப்பு கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். 29ஆம் ஞாயிறு. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி உமது சிங்காசனம் பூர்வமும் உறுதியானவை. கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரச்சலிட்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சல் பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். நாம் தந்தை போற்றியை வாசிப்போம் ஒன்று சேர்ந்து. தந்தை போற்றி, தனையை போற்றி, சுந்தர பரிசுத்த ஆவியை போற்றி, ஆதியிலிருந்த வாரை போற்றி, நாதா இன்றும் என்றும் போற்றி. ஆமீன். சபையார் நாம் அமருவோம். நாம் இந்த வேளையிலே கண்களை மூடி ஆண்டவரிடத்துல நாம் ஜெப விண்ணப்பங்களை அறிவிப்போம். மகா கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, தேவரீ, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக நாட்களுக்கு பிற்பாடு ஆண்டவரே, இப்படியாக உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் ஒன்று கூட நீர் செய்த உம்முடைய மகா பெரிய தயவுக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாஞ்சையோடு ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு வர வேண்டும் என்ற அந்த தாகத்தோடு இருந்தோம். தேவரீர் அந்த தாகத்தை நீர் இந்த நாளிலே தீர்த்து வைத்த உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் இப்படியாக ஒரு சிலராக ஆலயத்துல கூடி உம்மை ஆராதிக்க நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது தொடர்ந்து பாராட்டுகிற உம்முடைய அன்பிற்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் பயங்கரமாக இருந்த போதிலும் ஆண்டவரே, நீர் எங்களை காத்து எங்களை பராமரித்து எங்களுடைய தேவைகள் யாவற்றையும் சந்தித்து வருகிற உம்முடைய மகா பெரிய தயவுக்காக தேவரீர் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு எப்பொழுதும் வாசமாயிருந்து எங்களை வழி நடத்தி எங்களை ஏந்தி எங்களை சுமந்து எங்களை காத்து வருகிறீரே தேவரீர், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு எல்லாவுமா எல்லா நேரத்திலும் நீர் இருந்து எங்களை பாதுகாத்து வருகிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எப்பொழுதுமே தேவரீர் நீர் நல்லவராய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் பெரியவராய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். நீர் ஒருவரே தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறதற்காய் ஆண்டவரே சர்வத்தையும் சிருஷ்டித்து சர்வத்தையும் வழிநடத்தி வருகிற உம்முடைய மகா பெரிய தயவிற்காய் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே தேவரீர், இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு விரோதமாக உமக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்தோம் என்று தேவரீர் அறிக்கை இடுகிறோம். உமக்கு பிரியமில்லாத காரியம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்தாத காரியம் ஆண்டவரே, உம்மை விட்டு விலகி போகிற காரியங்களை ஆண்டவரே நாங்கள் துணிந்து செய்தோம் என்று தேவரீர் அறிக்கை இடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய மனசுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வருத்தத்தை கொண்டு வரக்கூடிய காரியத்தை செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, தெரிந்து செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். கர்த்தாவே தேவரீர், நாங்கள் உமக்கும் ஆண்டவரே பிறர்க்கும் எங்களுக்கும் விரோதமாக செய்த பாவங்களை தேவரீர் உம்முடைய கரத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே தேவரீர், உம்முடைய ரத்தத்தினாலே தேவரீர் எங்களை சுத்திகரித்து எங்களை கழுவி ஆண்டவரே இந்த பாவங்கள் எங்களை விட்டு நீங்கவும். ஆண்டவரே தேவரீர், நீர் கர்த்தாவே எங்களுக்கு பாவ மன்னிப்பை அருளும். உம்மால் மாத்திரமே எங்களுக்கு பாவ மன்னிப்பை அருள முடியும் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே தேவரீர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், அவர் பட்ட பாடுகளின் நிமித்தம், அவர் சிந்தின ரத்தத்தின் நிமித்தம், அவர் மரித்ததின் நிமித்தம், அவர் உயிரோடு எழுந்ததின் நிமித்தம், அவர் உமது வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறது நிமித்தம் தேவரீர், நீர் எங்களை மன்னியும். ஆண்டவரே, நீர் எங்களை மன்னிக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
எங்கள் பாவங்கள் யாவற்றையும் எங்களை விட்டு நீக்குகிற தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே தேவரீர், இந்த வேளையிலும் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். ஆராதனையிலே இங்க பங்கு கொள்ளக்கூடியவர்களும் ஆண்டவரே, அதே சமயத்துல பிற்பாடு தேவரீர் இதை காணொளியில காணக்கூடியவர்களுக்காகவும் இடத்துல வருகிறோம். தேவரீர், எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகள் யாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய நேரத்திலே கர்த்தாவே அவைகளை நீர் பூர்த்தி செய்கிற உம்முடைய மகா பெரிய தயவிற்காக தேவரீர் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திருச்சபையில் இருக்கின்ற சிறு பிள்ளைகளுக்காக இடத்துல வருகிறோம். பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள், குறிப்பாக அவர்கள் பள்ளிக்கு போகும் பொழுதும் வரும் பொழுதும் பள்ளிக்கூடத்தில் இருக்கும் பொழுதும் ஆண்டவரே உம்முடைய கரம் அவர்களை தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் தாங்கி வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேலைக்கு செல்பவர்களுக்காக இடத்துல வருகிறோம். வேலைக்கு போகும் பொழுதும் வரும் பொழுதும் வேலை இடத்திலும் ஆண்டவரே நீர் தாங்கி பாதுகாத்து வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். வீட்டில் இருப்பவர்களுக்காக, முதியவர்களுக்காக, ஆண்டவரே உடல் சுகவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக இடத்துல வருகிறோம். தேவரீர், நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு காத்து பராமரிக்கின்ற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கோவிட் சூழ்நிலை மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை மாத்திரமே தேவரீர் நாங்கள் சார்ந்திருக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்தியருளும் ஆண்டவரே, நீர் எங்களை காத்துக்கொள்ளும். நீர் காக்கின்ற கிருபைக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர், உலகம் முழுவதும் பரவி கொண்டு இருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ்க்காக இடத்துல தேவரீர் தொடர்ந்து நாங்கள் வருகின்றோம். இதிலிருந்து ஒரு மீட்பை ஆண்டவரே, ஒரு விடுதலையை நீர் கொடுக்கும்படியாக தேவரீர் உம்மிடத்திலே நாங்கள் யாவரும் கெஞ்சி நிற்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, உலகமானது கர்த்தாவே இந்த ஒரு பிடியிலே, இந்த நோயின் பிடியிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை தேவரீர் நீர் பார்க்கின்றீர், நீர் கலங்குகின்றீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆண்டவரே, இந்த பாவ கட்டிலிருந்து தேவரீர் நாங்கள் விடுபடும்படியாக உலகம் முழுவதும் ஆண்டவரே உம்மிடத்துல வர தேவரீர் நீர் கிருபை செய்தருளும். கர்த்தாவே தேவரீர், இந்த உலகத்தின் மக்கள் ஆண்டவரே, இன்னும் ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் இந்த வேக்சின் கண்டுபிடிக்க அவர்கள் துரிதப்படுகின்ற அந்த வேளையிலே கர்த்தாவே நாங்கள் உம்மிடத்திலே ஜெபிக்கின்றோம். நீர் சுகத்தை தாரும். நீர் இந்த நோயிலிருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலையை தந்த ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, அரசாங்கத்திற்காக உம்மிடத்துல வருகிறோம். அரசாங்கம் தேவரீர் செய்கின்ற காரியங்கள், எடுக்கின்ற முடிவுகள் ஆண்டவரே மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், மக்களும் கர்த்தாவே தேவரீர் கொடுக்கின்ற அந்த காரியங்கள், செய்ய வேண்டிய அந்த காரியங்களை ஒழுங்காக செய்து தேவரீர் நாங்கள் இந்த நோயிலிருந்து தேவரீர் விடுபட நீர் எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்கிறதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நாளிலே ஆண்டவரே, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல், எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லாமல் நாங்கள் யாவரும் தேவரீர் ஒன்று கூடி குடும்பமாக அருகில் உட்கார்ந்து தேவரீர் உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு ஜெபிக்கின்ற ஒரு நாளை நீர் எங்களுக்கு கொடுக்க போகிறதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தேவரீர் தொடர்ந்து உம்மை ஆராதிக்க நீர் செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். தேவரீர், நீர் எங்களை வழி நடத்தியருளும், நீர் காத்துக்கொள்ளும். நீர் காக்கின்ற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். துதி, கன, மகிமை யாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கின்றோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இப்பொழுது காணிக்கை வேளை. முன்பாக 2 பெட்டிகள் வழங்கப்பட்டிருக்கின்ற டைட்ஸ்க்கும் அப்புறம் ஆஃபரிங்க்கும். ஸோ இந்த வேளையில் ஆஷஸ் உங்களை வழி நடத்துவாங்க. ஸோ நீங்கள் வரிசையில் உங்களுடைய
தசம பாகத்தையும் காணிக்கையும் செலுத்தலாம். இப்பொழுது பூலோகத்தாரை நாம் ஒன்று சேர்ந்து வாசிப்போம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவை கூறுங்கள், ஆனந்தத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்தி பாருங்கள். ஆமென். சபையார் நின்று கொண்டிருக்கையில் வேத வாசிப்பு வாசிக்கப்படும். மார்க்கு 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 3-9 தொடங்க. மார்க்கு 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 தொடங்கி 9 முடிய. அவர் பெத்தனியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நதலம் என்னும் உத்தம தைலத்தை வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பதேன்? இதை 300 பணத்திற்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மன போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூசி முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கே இவள் நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கர்த்தருடைய வார்த்தை. சபையார் அமருங்கள். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. மீண்டுமாக ஆண்டவரே, இப்படியாக எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவரீர், நீர் எங்களோடு பேச இருக்கிற சொல்ல இருக்கிற உம்முடைய வார்த்தையை நாங்கள் இந்த நேரத்தில் கவனத்தோடு கேட்கவும் உட்கொள்ளவும் தேவரீர் தொடர்ந்து உம்முடைய சித்தத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜீவிக்க கிருபை செய்தருளும். எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையிலே நாம் இன்று ஆராதனையிலே கூடியிருக்கின்றோம். நாம் எல்லோருக்குமே இது ஒரு புதிய ஒரு அனுபவம். It's a new experience for each and every one of us. இந்த மாதத்துல நம்மள தேவ செய்தியினுடைய தொடர் என்ன என்று பார்க்கும் பொழுது, கட்டுப்பாடுகள் இல்ல நிபந்தனைகள் நிறைந்த நாட்களிலே ஆண்டவரை ஆராதிப்பது. In times where there is more restrictions, how are we worshiping our God? இந்த காரியங்களை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவதாக சங்கீதம் 42 பார்த்தோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மாவை வாஞ்சித்து கதறுகிறது என்ற ஒரு சங்கீதத்திலே நாம் பார்த்தோம். போன ஞாயிற்றுக்கிழமையில யோவான் 4வது அதிகாரத்துல இயேசு சுவாமி அந்த சமாரிய பெண்ணிடத்துல பேசுகின்ற அந்த காரியம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்ற என்ற ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். ஆண்டவரை ஆராதிக்கின்றது என்ற ஒரு காரியம் அநேக சமயங்களிலே நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை. குறிப்பாக எல்லாமே நாம் நினைத்த பிரகாரமாக சுகபோகமாக போகும் பொழுது ஆண்டவரை ஆராதிக்கின்றோம். ஆனால் அப்பேற்பட்ட நேரத்திலும் நாம் ஆண்டவரை ஆராதிக்காமற் போனால், எல்லாமே நல்லபடியாக இருக்கிற நேரம், when everything is going on fine, if we fail to worship, we are the lazy and the unthankful people.
எல்லாமே நல்லபடியாக இருக்கிற நேரத்திலையும் ஆண்டவரை ஆராதிக்கமா போனா நம்ம சோம்பேறிகளும் நன்றி அறிதல் இல்லாதவர்களுமாக ஆகிவிடுகின்றோம். கடினமான நேரங்களிலே ஆண்டவரை ஆராதிப்பது என்பது கொஞ்சம் கடினம். It is difficult to worship the Lord in hard times. But when we know how to worship the Lord in hard times, that means our faith is strong. கடினமான நேரத்திலும் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் பலனுள்ளதாக இருக்கின்றதாக நாம் காண்கின்றோம். எல்லா காரியங்களும் நமக்கு ஏற்றம் பிரகாரமாக நாம் எதிர்பார்க்கும் பொழுது நாம் எதற்கு முன்னுரிமை கொடுக்கின்றோம் என்று பார்க்க வேண்டும். What is the priority that we set when we come to worship? Are we setting the priority as God as the focus, or are we looking at what I want? எனக்கு என்ன வேணும், இதை நான் முன்னுரிமையாக கொடுக்கிறேனா, இல்ல ஆண்டவரை நான் முன்னுரிமையாக வைத்து ஆராதிக்கின்றனா என்ற ஒரு காரியத்தை நாம் கேட்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்பதே ஆராதனை. It is all throughout our life we are called to worship our Lord. Our lifestyle itself is a worship. நம்முடைய வாழ்க்கை முறையே ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு காரியமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர் செய்த காரியங்களை எண்ணி பார்த்து அதற்கும் மேலாக அவர் யார் என்பதை உணர்ந்து ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகின்றது. When we worship the Lord for who He is, our life gets transformed. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற இந்த பகுதி மார்க்கு 14வது அதிகாரம் 3-9 பார்க்கும் பொழுது எப்படியான ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். எப்படி இந்த மாற்றம் ஏற்படுகின்றது, ஆண்டவரை ஆராதிக்கிறது, எந்த முறையிலே ஆராதித்தார்கள், எப்படி அங்க மாற்றம் ஏற்பட்டது என்ற ஒரு காரியத்தை நாம் இங்க பார்க்க இருக்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியில இந்த ஆராதனை இல்ல வர்ஷிப் என்ற வார்த்தைக்கு சொல்லப்படுகிற அந்த கிரேக்க மொழி புரோஸ்கினியோ என்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்றால், கைகளிலே இந்த இடத்துல முத்தமிடுவது, ஒருவருடைய கையை எடுத்து இங்க முத்தமிடுவது. Taking a person's hand and kissing at the back of the person's hand, not here. நீங்க மலேசியால போயிருந்தீங்கன்னா பார்த்துக்கலாம் இல்ல, அவங்க எடுத்து கையில அப்படியாக. ஸோ அது வர்ஷிப் என்ற ஒரு காரியம். அந்த புரோஸ்கினியோ என்ற வார்த்தைக்கான அர்த்தம் அதான். என்ன அங்க நடைபெறுகிறது என்றால், எஜமானனுக்கு அந்த ஊழியக்காரன் அவருடைய கையை எடுத்து முத்தம் செய்யும் பொழுது அந்த ஊழியக்காரன் சொல்றான், நான் ஒன்றும் இல்லை, எல்லா கணத்துக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே. When a servant, when he takes the master's hand and when he kissed the master's hand, he is saying, I am nothing, master, you are worthy of everything. அதான் அந்த புரோஸ்கினியோ என்ற ஒரு வார்த்தைக்கான அர்த்தமாக இருக்கின்றது. இன்று நாம் ஆண்டவரை ஆராதிக்க, இன்று மாத்திரமல்ல என்றுமே நாம் ஆண்டவரை ஆராதிக்க வரும் பொழுது, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, லார்ட் ஐ எம் நத்திங், நீர் தான் ஆண்டவரே எல்லாமே, நீர் தான் எல்லா ஆராதனைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் எல்லா போற்றுதலுக்கும் நீர் ஒருவரே பாத்திரர் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிப்பதுதான் ஆராதனை. Lord, I am nothing, you are worthy of worship. இதை நாம் உணர்ந்து ஆராதிப்பதுதான் ஆராதனை. இந்த பகுதியில நாம் பார்க்கும் பொழுது மார்க் 14வது அதிகாரத்துல இந்த பெண் ஒரு விலை உயர்ந்த தைலத்தை கொண்டு வருகிறார். This woman, she is bringing a very spicy nut, a perfume. அந்த விலை உயர்ந்த தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றி ஆண்டவரை ஆராதிக்கின்றார். அவர்கள் ஆராதனைனா கையை they have to kiss. But here what she is doing is she is pouring it at the feet of Jesus. இவளுடைய ஆராதனையை பார்க்கும் பொழுது அங்க இருந்தவர்கள் எல்லாரும் இல்ல ஒரு சிலர் அதை எதிர்க்கிறார்கள். என்ன ஒரு சிலர் சொன்னா இட்ஸ் வேஸ்ட், you are wasting it. இல்ல you are wasting it. ஆனா அவளுடைய இருதயம் எல்லாமே என்னன்னா அது எவ்வளவு உயர்ந்தது அதெல்லாம் காரியம் கிடையாது.
அவளுடைய நோக்கம் எல்லாமே, அவள் பார்க்கறது எல்லாமே ஆண்டவர் தான். She doesn't care about how costly it is, whether she is wasting it or not. All that she is doing is, her focus is only on God. And she comes there and she fell at his feet and she worshipping the Lord. இந்த பெண்ணுக்கு மற்றவர்கள் அங்க இவளை குறை சொன்னாலும் இவள் அங்கிருந்து போகும் பொழுது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தோட போகிறாள். காரணம் என்ன என்றால், இயேசு சுவாமி அந்த ஆராதனையை அங்கீகரிக்கின்றார். Even though there are people they are scolding, she is now a transformed lady because she knows that the Lord had accepted her worship. ஏசாமி என்ன சொல்றாரு மத்தவங்கள பார்த்து, அவளை ஒன்னும் சொல்லாதீங்க அப்படின்னா, ஏசாமி அவள் செய்த காரியத்தை இயேசு அங்கே அங்கீகரிக்கின்றார். அதுதான் உண்மையான ஆராதனை. நாம் செய்யும் ஆராதனையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கின்றாரா? நம்மளுடைய பக்தி ஆராதனை என்று வரும் பொழுது நம்முடைய பக்தியை நாம் வெளிப்படுத்துகின்றோம். We are expressing our devotion to our Lord. And does our Lord accept our devotion? நம்முடைய பக்தியை ஆண்டவர் அங்கீகரிக்கின்றாரா? இங்க பார்க்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு இது விலையேற பெற்றது. It is costly for this woman. One is financially it is costly. Second is she has been scolded by others. But God accepted her worship, so all the rest of things are nothing. இந்த பெண்ணுக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். எனவே மற்ற காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை. நாமும் பல நிபந்தனைகளுக்கு மத்தியில இங்க அமர்ந்திருக்கின்றோம். இன்னைக்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சில காரியங்கள், நிறைய காரியங்கள் புதுசு, எல்லாருக்குமே சரி புதிதான ஒரு காரியம். இப்பேற்பட்ட நேரத்துல இங்கே அமர்ந்திருந்து ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் பார்ப்பது என்ன? What is the Lord looking in you and me? What does the Lord expect in you and me? Thus our worship expresses the true devotion. நம்மளுடைய ஆராதனை இந்த உண்மையான பக்தியை வெளிப்படுத்துகிறதா? இல்ல நம்ம சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு இருக்கின்றோமா? மற்றவரை குற்றப்படுத்திக் கொண்டு இருக்கின்றோமா? இந்த பெண்ணை சுற்றிலும் இருந்தவர்கள் குற்றப்படுத்தினார்கள். But she alone came with a heart to worship the Lord, and the Lord accepted her worship. நம்மளுடைய ஆராதனை ஆனது நம்மளுடைய பக்தியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஆராதனையானது நாம் ஆண்டவருடைய சீஷர்களாய் இருக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. வேதத்துல பார்க்கும் பொழுது இல்ல பிப்ளிக்கல் டீச்சிங், வேதத்தின் சார்ந்த அந்த ஆராதனை என்று பார்க்கும் பொழுது அதுல ஜெபமும் உண்டு, ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற காரியமும் உண்டு. இந்த சமயத்துல நம்மளால பாடல்கள் பாட முடியாது. நம்ம எல்லாருக்குமே வாஞ்ச இல்ல, ஆனா பட் ஐ ஹேவ் டு லுக் அட் இன் a different way also. பாட்டு பாடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது அநேக சபையார் எப்படி இருந்தாங்க? When we are given the chance to sing, open our mouth and sing, many of the church people they never sang. பாடல. இன்றைக்கு பாட முடியாது, கவசமும் போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கணும். ஆனா என்ன? பாடணும் பாடணும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த வாய்ப்பை இழந்து போய் நிற்கின்றோம். It is something that God is reminding us again. என்னை ஆராதிக்கும்படி, என்னை துதித்து பாடும்படியாக நான் உனக்கு அநேக வாய்ப்புகளை கொடுத்தேனே, நழுவ விட்டு விட்டாயே. இப்பொழுது நீ விருப்பப்பட்டா கூட என்ன பண்ண முடியாது? ஆண்டவருடைய சீஷர்கள் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது அவரை நன்றி செலுத்திக் கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய சீஷர்கள், நீங்களும் நானும் இந்த உலகத்துல ஆண்டவருடைய சீஷர்களாக இருக்கின்றோம். நம்முடைய ஆராதனையானது, ஆண்டவரே நான் எப்பொழுதும் உம்முடைய சீஷன் என்று சொல்லுகிறார். Lord, I am always, oh Lord,
I am your disciple. Archbishop Justin Welby என்பவர் 2015 ஆண்டிலே நாம்பெத் என்ற ஒரு லெக்சர்ல அவர் சொன்ன ஒரு காரியம். முதலாக நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், பிற்பாடு தமிழ்ல சொல்லுகிறேன். அவர் சொன்ன காரியம், I want to start by saying just 2 simple sentences about the church. First, the church exists to worship God in Jesus Christ. Second, the church exists to make new disciples of Jesus Christ. Everything else is a decoration. Some of it may be very necessary, useful, or wonderful decoration, but it's just decorations. அவர் சொல்லுகிற காரியம் என்ன என்றால், சபை என்று இருக்கிறதுக்கான 2 காரியம். ஒரு காரியம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, 2வது காரியம் சீஷர்களை உருவாக்குவதற்கு. மற்றது எல்லாமே அலங்காரம் தான். ஒரு சில அலங்காரங்கள் தேவையானதாக இருக்கலாம், அவசியமானதாக இருக்கலாம், ஆனா அவைகள் வெறும் அலங்காரம் தான் அப்படின்னு சொல்றார். ஆண்டவருடைய சீஷர்களாகிய நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கின்றோமே. இந்த ஆராதனையில நாம் சொல்லுகிற காரியம் என்னன்னா, ஆண்டவரே நான் உமக்கு சொந்தமானவன். Lord, I belong to you. Lord, here I am worshiping you because I belong to you. You are my master and I am nothing but your disciple. All through my life, oh Lord, I am a disciple. And Lord, you have called me to make new disciples. எப்பொழுதுமே என்னுடைய வாழ்நாள் முழுவதுமே நான் என்னன்னா ஒரு சீஷன் தான். ஆனா சீஷனா இருக்கிற என்னையும் ஆண்டவரே என்ன பண்ண சொல்லியிருக்கிறீர்? சீஷர்களாக உருவாக்குங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். நம்மளுடைய ஆராதனை வெளிப்படுத்துகிற காரியம் நம்முடைய பக்தி. நாம் ஆராதனை வெளிப்படுத்துகிற காரியம் நாம் ஆண்டவருடைய சீஷர்கள் என்று. 3வதாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆராதனை வெளிப்படுத்துகிறது நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே ஆண்டவரை ஆராதிக்கின்றவர்கள். பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு ஒரு ஜெபம் ஒன்று உண்டு. உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல அந்த ஜெபம் உண்டு. அந்த ஜெபத்தின் பெயர் ஷெமா என்று சொல்வார்கள். இந்த ஜெபத்தை அவர்கள் காலையிலும் மாலையிலும் எல்லா நேரங்களிலும் இந்த ஒரு ஜெபத்தை அவர்கள் செய்வார்கள். என்ன ஜெபம்? What is this prayer called Shema that these Jewish people do? In Deuteronomy chapter 6 verse 5 it says, Love the Lord your God with all your heart and with all your soul and with all your might. உபாகமம் 6:5 நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. என்ன இந்த இடத்துல பார்க்க வேண்டியதுன்னா, இந்த ஜெபத்துல இந்த நேரத்துல இந்த குறிப்பிட்ட நேரத்துல ஆண்டவர் மீது அன்பு கூர்வாயாக, இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆண்டவரை ஆராதிப்பாயாக, இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல செய் அப்படி கிடையாது. There is no time, there is no place, there is no date being given or a day being given. இது அவர்கள் சொல்றதுன்னா எல்லா நேரங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. When do we worship our Lord? ஆண்டவரை எப்பொழுது நாம் ஆராதிக்கின்றோம்? ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணி 8:30. இது வரைக்கும் ஒரு சிலர் நல்லா ருசி கண்டிருப்போம். என்ன ருசி கண்டிருப்போம்? ரெக்கார்டட் ஒன், நம்முடைய நேரத்தில் எழுந்துச்சு, நம்முடைய வசதியின் பிரகாரமாக பார்த்து. இன்னொரு வசதியில் என்ன தெரியுமா? சர்மன் வரும்போது அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடலாம், அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது பாட்டு. ஆராதனை நம்ம பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துல கூட முடிச்சிடலாம். இது வேணா ஃபார்வர்ட் பண்ணிட தேவையில்லை. நம்மளுடைய வசதிக்கு அப்படியாக நாம் பயன்படுத்தி இருந்தோமே ஆனால் ஆண்டவரை நாம் ஆராதிக்கல. நாம் நம்மையும் நம் சுயத்தையும் ஆராதித்திருக்கோம். If you have done such a thing, you haven't worshipped the Lord, you worship yourself. ஆண்டவரை ஆராதிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட நேரம். It is not just Sunday service is worship. No.
our entire lifestyle is worship. நம்முடைய வாழ்க்கை முழுமையாகவே ஆராதனை. ஆண்டவர் இதைதான் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் எதிர்பார்க்கின்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றார். இந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு நேரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த நேரத்தை நாம் உண்மையோடு ஆராதிக்கும் பொழுது வருகிற நாட்கள், even the day after we leave this premises, we have to still continue to worship the Lord. In whatever we do, wherever we are, நாம எங்க இருந்தாலும் சரி, என்ன காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும், இங்கிருந்து வெளியே போன பிற்பாடும் ஆராதனை தொடருகிறது. The worship never ends for God's people. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆராதனை முடிவே கிடையாது. இது தொடர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றது. எனவே நம்முடைய ஆராதனையில நம்முடைய பக்தி என்ன என்பதை பார்ப்போம். நாம் ஆண்டவர் நம்மை அழைத்து ஒரு சீஷர்களாக அழைத்திருக்கின்றார். நாம் ஆண்டவரை ஆராதிக்கின்றோம். நாம் வாழ்நாள் முழுவதுமே எல்லாவுமே நாம் ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு காரியம். இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அந்த பெண் அவள் போகும் பொழுது சந்தோஷத்தோடு போனார். ஏன்னா ஆண்டவர் அவர் செய்த காரியத்தை ஏற்றுக்கொண்டார். நாம் இங்கிருந்து போகும் பொழுதும் இல்ல ஒவ்வொரு முறையும் நம் ஆராதனையில நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் பிரியப்படுகிறாரா? இல்ல நாம் மாத்திரமே பிரியப்பட்டு வா இட்ஸ் a wonderful service today அப்படி சொல்லிட்டு போறோம். Or is God is saying, my children worship me so truly and I am pleased with it. எல்லா நாட்களிலுமே எல்லா சூழ்நிலைகளிலுமே தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, தேவரீர், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவரீர், எங்களோடு இந்த நேரத்தில் நீர் பேசி நம்முடைய மகா பெரிய தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், எங்கள் வாழ்க்கை முழுவதுமாக எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மையை நோக்கி பார்த்துவோம். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தாவே உம்மை உண்மையோடு ஆராதிக்க எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். நீ செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். ஆமென். திருவிருந்துக்கு இப்போ ஆயத்தமாக நாம் ஒரு பாடலை கேட்போம். அதைத் தொடர்ந்து திருவிருந்து நடைபெறும். திருவிருந்தின் காரியத்தையும் சொல்லிவிடுகிறேன். திருவிருந்து நீங்கள் ஒவ்வொருவராக வந்து இங்கே பாஸ்டர் எடுத்து கொடுக்க மாட்டோம். இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணி இங்கே முன்பாக வைத்து விடுவோம். நீங்கள் ஒருவராக அஷர்ஸ் உங்களை கைட் பண்ணுற பிரகாரமாக வந்து அதை எடுத்துகிட்டு, அது வந்து ப்ரீபேக், அந்த வைனும் அந்த வேஃபரும் அதிலே இருக்கும், அதை எடுத்துகிட்டு உங்களுடைய இடத்துக்கு போயிருங்க. அப்புறம் நான் சொல்லும் பொழுது எல்லாருமே சேர்ந்து அதை ஒன்றாக பிரித்து அதை நாம் பகிர்ந்து கொள்வோம். பங்கை
நாம் யாவரும் எழுந்து நிற்போம். உங்கள் இருதய நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையும் உள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி வானமும் பூமியும் உமது மகிமையால் நாம் ஜெபத்திற்கு போகலாம். சர்வ வல்லமையும் உள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உருக்கமாகிறேன். உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருகிறேன். அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போனதுமான பலியை செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைவூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டறிந்தாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டது உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சிறுக்கி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் வாங்கும்போது அவர் மூலமாய் தெய்வ சுவாபத்திற்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி
அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சித்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என் நினைவு கொள்ளும்படி செய்யுங்கள் என்று திருவிழாவை பற்றினார். நாம் சேர்ந்து இந்த ஜபத்தை சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் இந்த உங்களுடைய பந்தியை செய்வதற்கான தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி செய்கிறோம். உங்களுடைய மேசியின் கீழ் விடும் துணிக்கைகளை ஆகிலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆகிலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆன தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூரண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படவும், அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும், அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே சமாதானத்தை காண. சபையார் யாவரும் இப்பொழுது ஒவ்வொருவராக முன்பாக வந்து இந்த ப்ரீபேக், இந்த ஹோலி கம்யூன் செட் நீங்கள் எடுத்துட்டு உங்களை இடத்துக்கு போங்க. பிற்பாடு நாம் யாவரும் இதை ஒன்றாக பிரித்து நாம் உட்கொள்வோம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். இந்த பேக்கெட் வந்து பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால முடியாதவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, பக்கத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இதை உட்கொள்ளுகிற சமயத்தில் மாத்திரம் நம்ம மாஸ்க், ஃபேஸ் மாஸ்க் நம்ம எடுத்துடலாம். remove it. After that can wear. நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இதில் பகிர்ந்து கொள்வோம். மேலே அந்த அப்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கையில். டேக் த வேஃபர். நாம் கைகளில் எடுத்துக்கொள்வோம். இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சரீரம். நாம் கொள்வோம். அப்படியாக திராட்சரசத்தினுடைய அதையும் நாம் பிரித்துக் கொள்வோம். இதிலே எல்லோரும் பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரமும் திரு ரத்தமும் உங்களை மெய்யான விசுவாசத்தில் நித்திய ஜீவனுக்கென்று திடப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். மீண்டுமாக இந்த வேளையில ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் ஆராதனைக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய பெரிதான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக காரியங்கள், குறிப்பாக திருச்சபையில் இந்த ஏற்பாடுகள், அநேக ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருந்தது. அநேகர் வந்து இதில் உதவினார்கள். உதவின ஒவ்வொருவருக்கும் திருச்சபையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நிறைய கேள்விகள். ஒரு கூட்டத்தார் ஏன் சபை ஆரம்பிக்கணும், இன்னொரு கூட்டத்தார் ஏன் சபை ஆரம்பிக்கல, நிறைய கேள்விகள் உண்டு. ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நாம் எல்லாருமே இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் முதல் முறை போகும். we're all going first time through such a, இதுக்கு முன்னாடி சாஸ்லாம் வந்துச்சு, அதெல்லாம் இப்படி கிடையாது. ஆனால் இதான் முதல் முறை எப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் போகிறோம். எனவே நம்ம எல்லாருக்குமே இவைகள் புதிதான காரியங்கள். எனவே தயவு செய்து ஒத்துழையுங்கள். ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு பிடித்ததான காரியமாக இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இப்பைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஆராதனை இப்படிதான் இருக்கும்.
எனவே இதனை கருத்தில் கொள்ளுங்கள். அடுத்தது, இந்த வாரம் வந்தவர்கள் நீங்கள் அடுத்த வாரம் நீங்கள் ஆலயத்துக்கு வர முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொருவரும் ஆல்டர்னேட்டிவ் சண்டேஸ், ஒரு வாரம் விட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இதுலேயும் ஒரு சிலர் என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் இப்போ அடுத்த வாரம் ஆள் குறைவாக இருந்துச்சுன்னா நாங்கள் வரலாமா? நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன், தயவுசெய்து வேண்டாம். காரணத்தையும் நான் சொல்லுகிறேன். அடுத்த வாரம் 30 பேர் தான் வராங்க. சரி, 30 பேர் வராங்க, நான் யாராவது கூப்பிடுறேன்னு வச்சுக்கோங்க. மற்றவங்க என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, ஏன் பாஸ்டர் அவங்களை கூப்பிட்டீங்க, ஏன் எங்களை கூப்பிடல? வீணான காரியங்கள். அதனால தயவு செய்து ஆல்டர்னேட்டிவ் சண்டேஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே நீங்கள் வாருங்கள். ஒரே ஒரு விதி விலக்கு என்னன்னா, ஷிஃப்ட் ஒர்க் செய்கிறவங்க, பீப்புள் ஆர் இன் ஷிஃப்ட் ஒர்க், அவங்களுக்கு மாத்திரம் அதுக்கேற்ற பிரகாரமாக நாம் மாற்றி அமைக்கலாம் என்ற ஒரு காரியம். மற்றவர்கள் தயவு செய்து உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் வாருங்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு கூட்டத்தார் நம்முடைய ஆலயத்தில் வருவார்கள். இது ரெக்கார்ட் பண்ணுறோம். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சண்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே இதை நம்ம யூடியூப்பில் போட்டு உங்களுக்கு அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புவோம். அதை நீங்கள் பாருங்கள். ஓகே. ஆலயம் முடித்து வெளியே போகும் பொழுது இன்னைக்கு ஃபெலோஷிப்லாம் எதுவும் கிடையாது. இந்த நாட்களில் வெளியே நம்ம ஃபெலோஷிப் எதுவும் கிடையாது. அதனால் முடிந்த பிற்பாடு உடனடியாக கூட்டம் கூடாமல் நீங்கள் இந்த இடத்தை விட்டு கலைந்து செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். படிக்கட்டில் இறங்க முடியக்கூடியவர்கள் படிக்கட்டில் இறங்குங்க. முடியாதவர்கள் நீங்கள் லிஃப்ட் எடுக்கலாம். லிஃப்ட் எடுக்கிறவர்களும் ஒரு சமயத்தில் 4 பேர் தான் அந்த லிஃப்டில் இருக்கலாம். அதனால் வெளியே நிற்கும் பொழுதும் அங்கே தரையில் கோடிடப்பட்டிருக்கின்ற அந்த இடைவெளியை விட்டு அங்கே நில்லுங்க. இன்னொரு நன்றி செலுத்துகிறேன். இந்த அஷர்ஸ் அவர்கள் உங்களை கைட் பண்ணும்போது நீங்கள் அவர்களோடு கோஆப்ரேட் பண்ணுறதுக்காக நன்றி. இது ஆரம்பத்தில் தான் நம்மளுக்கு அப்புறம் கொஞ்ச நாளில் பழகிடும். அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம முன்பிருந்த பிரகாரமாக ஒரு நாட்கள் வரும், அப்படியாக ஆறாது. ஏன்னா இந்த ஒரு சில நாட்களிலே தொடர்ந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியாக உங்கள் யாவருக்கும் அறிந்த பிரகாரமாக நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு அமிர்த வாசகம் ஐயா அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக அவர் நித்திரை அடைந்தார். நேற்று தினத்திலே அடக்க ஆராதனை யாவும் ஆசீர்வாதமாக நடைபெற்றது. அந்த குடும்பத்தையும் உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் நினைத்து தாங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வேறு அறிவிப்புகள் இல்லை. நாம் எழுந்திருப்போம், நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வாதம் முடிந்த பிற்பாடு இந்த தெய்வ ஆசீர்வாதம் என்ற அந்த பாடனுடைய வரிகள் போடப்படும். நாம் யாவரும் அதை சேர்ந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் உங்களை பலப்படுத்தி எல்லா காரியங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தி உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து அவர் தம்முடைய சமாதானத்தையும் ஆறுதலையும் தந்து காப்பாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் உங்கள் ஒவ்வொருவருடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். நாம் சேர்ந்து இந்த பாடலின் வரிகளை வாசிப்போம். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்த்தீரும். இப்போது உம்மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்ச லோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். God bless you. கடவுளை ஆசீர்வதிப்பார். போகும்பொழுது நோ ஷேக் ஹேண்ட்ஸ், நோ ஹக்கிங். கட்டி பிடிக்கிறது, கை கொடுக்கலாம் ஒன்றும் இல்லை. ஒரு விஷ் பண்ணிட்டு அந்த அந்த வழியில் பின்பாக அங்கே இருக்கு, அந்த வழியாக உங்களை எல்லோரையும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஆலயத்தில் நான் பார்ப்பேன்.